இட்லி வேகிற நேரத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? தக்காளி குருமா செய்கிறதுக்கு 5 பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேங்க. நீ எதுவும் சேர்க்காம தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ சின்ன ஜாரில் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு, அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கறி மசால் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.